இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைல்ல பாஸ்தா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை நீட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஆயில், கடுகு, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நான் அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் எல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் செஞ்ச பாஸ்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. ட்ரை பண்ணலாம்.